எந்த ஒரு மனிதர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தார்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அதுலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். ஆனால் அதே மனிதர் சின்ன பிரச்சனையை கூட ரொம்ப பதட்டப்பட ஆரம்பித்தார்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவரால் வெளியில் வரவே முடியாது. சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பூதாகரமாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையுமே எப்படி அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 திருடர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு திருடர் ரொம்ப வயதானவர், அவருக்கு ரொம்ப அனுபவம் இருந்துச்சு. இன்னொரு திருடர் இப்போ தான் அந்த திருட்டு தொழிலுக்கு வந்திருக்கிறாரு, ரொம்ப பிகினர் கூட சொல்லலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்குமே திருடுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. இப்போது 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் திருடுறதுக்காக இரவு நேரத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அந்த வீட்டோட ஓனர் இருக்கிறாரு. ஆனாலுமே அவர் எப்போ தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவர் தூங்க போன உடனே இவங்க திருடுறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. அந்த வீடே ரொம்ப இருண்டு இருக்குது. ரொம்ப அமைதியாக ஒவ்வொரு ரூமாக போயிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்தது போலவே ஒரு இடத்துல நிறைய தங்கம், நிறைய வைர நகைகள், அப்புறம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில் மூட்டை கட்டிக்கிட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியாக எல்லா பணமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து அந்த வீட்டோட ஹாலுக்கு வராங்க. இப்போது வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த வயதான திருடர் அந்த இளைய திருடர்கிட்ட, கொஞ்சம் இருப்பா, இப்போ உடனே வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? எல்லா பணமும் எடுத்துக்கிட்டோம், நம்ம இப்போ உடனே வெளியில் போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி இல்லைப்பா, ஒரு சின்ன ஐடியா இருக்குது, அது முதல்ல நம்ம பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் திருடர்கிட்ட, நீ போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு வைன் பாட்டில் எடுத்துகிட்டு வா, கூடவே 3 டம்ளர் எடுத்துகிட்டு வா, நாம் இப்போது இங்கே கார்ட்ஸ் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது சீட் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட் ஆட்டம் இப்போ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இளம் திருடருக்கு ஒன்றும் புரியலை. என்னங்க சொல்கிறீங்க? நாம் இங்கே ஒரு கிளப்புக்கெல்லாம் வரலை, நாம் இங்கே ஒரு வீட்டுக்கு திருட வந்திருக்கிறோம். ஒரு வழியாக எல்லா பொருளையுமே எடுத்துட்டோம், ஹவுஸ் ஓனருமே பார்க்கல, பேசாமல் அமைதியாக போயிடுவோம், நீங்கள் தேவையில்லாமல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் திருடர் சொல்கிறாரு. ஆனால் வயதானவர் கேட்குறதா இல்லை. நீ போப்பா, நீ போய் எடுத்துகிட்டு வா, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த இளம் திருடருக்கு ஒன்றும் புரியலை. அவர் கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் மட்டும் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு அந்த வைன் பாட்டில் எடுத்துகிட்டு வராரு. கூட 3 டம்ளருமே எடுத்துகிட்டு வராரு. அதை எடுத்துகிட்டு வந்து டேபிள் வைக்க சொல்கிறாரு. வச்சுட்டு, சரி உட்காருப்பா, ஒரு சீட்டாட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படியே எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, சரி அந்த டிவியை போடுப்பா அப்படிங்கிறாரு. இப்போது அந்த இளம் திருடருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏங்க, இவ்வளோ நேரமாவது வீடு அமைதியாக இருந்துச்சு, நம்ம இங்கே நடமாடுறதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ டிவியை போட்டோம்னா அந்த டிவியோட சத்தம் கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஓனரை எழுப்பி விட்டுரும். அவர் வந்தாருன்னா நம்மளை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவாருங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குமே அந்த வயதான திருடர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறத மட்டும் செய் பாப்போ, நம்ம ஒன்றும் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ அந்த இளம் திருடர் அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நடுங்கிக்கிட்டே போயிட்டு அந்த டிவியை ஆன் பண்ணுறாரு. அடுத்த வினாடி அப்படியே அந்த ஹால் முழுவதும் அப்படியே மென்மையான ஒளி பரவுது. அந்த டிவி சத்தமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கையில் ஒரு பெரிய கட்டையோடு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. யாரா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ உடனே வெளியில் போகிறீங்களா இல்லையா, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த இளம் திருடருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயந்துட்டாரு. ஆனால் அந்த வயதான திருடர் இது எதையுமே கண்டுக்காமல், நீ பேசாமல் விளையாடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. இப்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஓனருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஆனால் அவர் மனசுக்குள்ளார அவருக்குமே லேசாக ஒரு பயம் இருக்குது. நம்ம இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ தெனாவட்டாக அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை துப்பாக்கி இந்த மாதிரி ஏதோ ஆயுதம் ஏதாவது வச்சுருப்பாங்க, நம்ம பேசாமல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டாரு. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே சைரன் சத்தத்தோட 2 போலீஸ் ஜீப்புகள் அங்கே வந்துடுச்சுங்க. அதுலேருந்து ஒரு 10 போலீஸ்காரர்கள் வேகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தவங்க யார் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் ரொம்ப அமைதியாக உட்காந்து சீட்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் மட்டும் அந்த பக்கம் நின்று கத்திக்கிட்டே இருக்கிறாரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, ஐயா நல்ல நேரத்தில் வந்தீங்க, இந்த 2 பேரும் எனக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே என்னுடைய நகைகள், என்னுடைய பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெனாவட்டாக உட்காந்துக்கிட்டு
தண்ணி அடிச்சுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அந்த போலீஸ்காரர் அப்படியே சுற்றியும் பார்க்குறாரு. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு யார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. இப்போ அந்த வயதான திருடர் சொல்கிறாரு, அட நீங்கள் வேறங்க ஐயா, இந்த மனிதர் தான் எங்களை வந்து இங்கே கூப்பிட்டாரு, இங்கே வீட்டுக்குள்ளாரே நம்ம வந்து சூதாட்டம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அதுக்குன்னு நாங்கள் சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் விஸ்கிலாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தோம். அந்த சூதாட்டத்தில் அந்த மனிதர் அவர்கிட்ட இருந்த எல்லா நகை பணம் எல்லாத்தையுமே வச்சு விளையாடிட்டாரு, அது எல்லாமே எங்ககிட்ட தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பொருளுமே அந்த மேசை மேலே தான் வைக்கப்பட்டிருக்கு. இப்போது அவர் தோத்துட்டதுனால அந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்களை வந்து திருடர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட பார்க்குறாரு, தயவு செஞ்சு நீங்கள் தான் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திருடர்கள் 2 பேருமே போலீஸ்கிட்ட அந்த ஹவுஸ் ஓனரை மாட்டி விட்டுறாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ ஐயா, அவங்களாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க, நான் தான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர், நான் வந்து யாரையுமே கூப்பிட்டு வரலைங்க, அவங்கள தான் உள்ளே வந்திருக்காங்க, இப்போ எனக்கு தெரியாமல் இந்த இடத்துல இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இப்போ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கதறாரு. இப்போ போலீஸ் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல திருட்டு போனதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை, எந்த ஒரு பொருளுமே உடையலை. டிவி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வைன் பாட்டில் இருக்குது, அது பாதி காலியாக இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல 3 டம்ளர் வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இந்த போலீஸ்காரரை முடிவு பண்ணிட்டாரு, அப்போது இந்த ஹவுஸ் ஓனர் தான் பொய் சொல்கிறாரு போல், 3 டம்ளர் வச்சுக்கிட்டு அவங்க 3 பேரும் குடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த சூதாட்டத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் தோத்துட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக இப்போ இவங்க மேலே திருட்டு பழி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் அவராக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டார். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து தேவையில்லாமல் போலீஸோட நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளார நீங்கள் சூதாடிக்கிட்டு இருந்திருக்கீங்க, அதில் தோத்துட்டதுக்காக தேவையில்லாமல் அவங்க மேலே திருட்டு பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன், உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு அந்த போலீஸ்காரர் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது இந்த 2 திருடர்களும், ஐயா தயவு செஞ்சு எங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த மனிதர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, கையில் கட்டையெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் இருக்கிற கோபத்துக்கு எங்கள் 2 பேரையும் தாக்கிடுவார், தயவு செஞ்சு எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்கிட்டே உதவி கேட்குறாங்க. சரி வாங்கப்பா, நாங்களே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 திருடர்களையும் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த நகை பணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி ஒன்றா எடுத்துக்கிட்டு வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையை இப்படியே முடித்தோம்னா சரி வராதுங்க. இப்படி முடித்தோம்னா திருடர்கள் எவ்வளோ தான் கிளவராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு தீமை ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். ஆனால் அதுக்கு பதிலாக கதையோட கிளைமேக்ஸை கொஞ்சம் மாற்றுவோம். இப்போது போலீஸ்காரர் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத நோட் பண்ணுறாரு. உடனே அந்த சிசிடிவி கேமராவை போட்டு பார்க்க சொல்கிறாரு. அது போட்டு பார்த்தா தான் தெரியுது, இந்த 2 பேரும் அப்படியே பொறுமையாக பதுங்கி இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, இவங்க 2 பேரும் திருடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் நகையும் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டே கொடுத்துட்டாரு. இவங்க 2 பேரையும் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாரு. இப்போது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக அணுக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்திடலாம். எப்போ பிரச்சனை வந்தாலையும் நீங்கள் எப்போவுமே பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு இருக்குது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.